அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து பொதுவாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து தன்னுடைய உடம்பை பார்த்துக்க மாட்டாங்க. அங்க வந்து புருஷனோட உடம்பு முக்கியம், அல்லது குடும்பம் ரொம்ப முக்கியம், இல்ல குழந்தைங்க ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க உடம்பை சரியா கவனிச்சுக்க மாட்டாங்க. ஆனா இந்த காலத்து பெண்கள் அப்படி கிடையாது. நான் சொல்லுவேன் அந்த காலத்து பெண்களை பத்தி. அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு 5 குழந்தைங்க. அதுல அந்த கணவனுக்கு எப்பவுமே பொதுவாக இந்த கணவன் மனைவி என்னன்னா வீட்டுல பொண்டாட்டி வந்துட்டா பொண்டாட்டி இருக்கும்போது யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒய்ஃபை நிறைய பயன்படுத்துவாங்க. ஐயோ என் ஒய்ஃப் பாடினா என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா, பாடுமா அப்படின்வாங்க. பாவம் அவங்களுக்கு பாட தெரியாது. அதனால கிண்டல் அடிக்கிறதுக்கு அநேகமா மனைவியை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு கணவர் வந்து அடிக்கடி வந்து ஒய்ஃபை கிண்டல் அடிச்சுட்டே இருக்கிறது. இவங்க எங்க வெளியில போகணும்னு கிளம்பிருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து வாமா சீக்கிரம் ரெடி ஆயிடுவா. இவங்களுக்கு என்னன்னா இவரு ஆம்பளை தனியா ரெடி ஆயிடலாம். ஒரு பெண்ணுங்கிறது என்ன அந்த குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணி அவங்க ரெடி ஆகி போறதுக்கு லேட் ஆயிருக்கு. வாடி 5 குழந்தைக்கு அம்மாவை வா சீக்கிரம் வா அப்படின்னு கொஞ்சம் இரிட்டேஷனா சொல்லியிருக்காரு. அந்த அம்மா பொறுத்து பார்த்துருக்காங்க. அப்புறம் ஒரு தடவை வரும்போது சொல்லியிருக்காங்க வந்துட்டு 3 குழந்தைக்கு அப்பாவே அப்படின்ற வந்துட்டாங்க 3 குழந்தைக்கு அப்பாவே அப்படின்னு. அதாவது பெண்கள் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. அவங்க குத்துனாங்கன்னா நம்மளால தாங்கவே முடியாது. அதனால வந்து இந்த கிண்டல் அடிக்கிற விஷயம் வந்து பெண்கள்கிட்ட வச்சுக்கிறது பொருத்தமில்லாத ஒரு விஷயம். நான் சொல்றது வந்து காதல் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த பாதியில வேற எங்கேயோ ஸ்லிப்பாய் வேற எங்கேயோ போயிட்டோம். காதல் நான் சொல்றது நம்மளே காதலிக்கிறது. இந்த பக்கம் திரும்பி ஆண்களை பெண்களை காதலிக்கிறது இந்த சாதாரண இந்த வயசுல வர சாதாரண விஷயம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்மளே காதலிக்க ஆரம்பிக்கணும். நம்மகிட்ட இருக்க அழகை வந்து எப்படி மெருகாக்கிக்கிறதுன்னு பார்க்கணும். நம்மகிட்ட இருக்க திறமையை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு பார்க்கணும். இப்ப நீங்க கார்த்தியை வந்து அங்க இருந்து பார்த்து சைட் அடிச்சீங்கன்னா கார்த்திங்கிறது வெறும் இந்த உருவம் மட்டுமே கிடையாது. கார்த்தி வந்து சினிமாவுக்கு முன்னாடி பார்க்கும்போது முன்பு போனா ஒரு 5 பேர் சைட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த அதுக்குள்ள இல்லையா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சினிமாவில் வந்து பத்திர மேல அதாவது அவருடைய கடுமையான உழைப்பு பருத்தி விரனப்போ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எனக்கு தெரியாது. 1000 வருடம்ல ஒரு பட்ட கஷ்டமும் நான் பக்கத்துல இருந்தே பார்த்திருக்கேன். அடினா அடி அப்படி அடிபட்டிருக்காரு. அடினா எப்படி மாதிரி அடினா இந்த பக்கம் ரீமாசன், இந்த பக்கம் வந்து ஆண்ட்ரியா. ஒவ்வொரு இடியும் அந்த மாதிரி இருக்கும். நீங்க அந்த சாங்லயே நல்லா பார்த்துருக்கீங்க. இந்த பக்கம் அடிப்பாங்க, இந்த பக்கம் அடிப்பாங்க. இவ்வளவு இடியெல்லாம் தாண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வந்து அவர் வந்திருக்காரு. அதனால இன்னைக்கு நம்ம கார்த்தின் பார்க்கறது ஒரு டோட்டாலிட்டினா ஒரு ஆண் கிட்ட இருக்கிற அபரிமிதமான புகழ், அழகு எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம். அதனாலதான் நம்மளுடைய புகழை நம்மளுடைய அழகை நெருங்கியத்துக்கும் கடைசி வரைக்கும் நம்ம அழகா இருக்கிறது மட்டும்தான் நம்ம கையில வச்சுக்கணும். அனிதா ரத்னம் சொல்லிட்டு ஒரு டான்சர், என்னுடைய மரியாதைக்குரிய ஒரு டான்சர், அவங்க சொல்லியிருக்காங்க காதலுக்காக எதையும் இழப்பேன், காதலுக்காக எதையும் இழப்பேன், ஆனா சுதந்திரத்துக்காக அந்த காதலையும் இழப்பேன். காதலுக்காக எதையும் இழப்பேன், ஆனால் சுதந்திரத்துக்காக அவனுடைய காதலையும் இழப்பேன். அப்படின்னா காதலுக்காக என்ன வேணா விடலாம். ஆனா ஒரு பெண் தன்னுடைய சுதந்திரத்துக்காக காதலை கூட ஒரு காதல் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பெண் 20 வயசுல அழகா இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். கழுத கூட அழகா தான் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் கழுதன்னா உடனே ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க? நான் சொல்றது என்னன்னா 20 வயசுல அழகா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. எல்லாரும் அந்த ஸ்கின் உட்பட நல்லா இருக்கும். ஆனா 20 வயசுக்கு அப்புறம் மேல ஒரு பெண் 40 வயசு வரைக்கும் அழகா இருக்கணும்னா டெஃபினட்டா அந்த பெண் தன்னுடைய அழகை வந்து அறிவா மாத்திக்கணும். அப்படி அறிவா மாத்திட்டாங்கன்னா 40 வயசு வரைக்கும் அழகா இருப்பாங்க. ஆண்கள் யாரும் கிண்டல் அடிக்க மாட்டாங்க. 40 வயசுக்கு மேலேயே அந்த பெண் அழகா இருக்கணும்னா நிச்சயமா தன்னுடைய அழகையும் அறிவையும் அன்பா மாத்திக்கணும். அப்படி அன்பா மாத்திக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் அந்த பெண் அழகாவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகு தேவதை தான் மதர் தெரசா. அப்படிப்பட்ட ஒரு அழகு தேவதை தான் மதர் தெரசா. என்னுடைய அலுவலகத்தில் இருக்க ஒரு அழகான ஒரு பெண்ணோட போட்டோன்னா ஒரு மதர் தெரசாவோட போட்டோ தான் நான் வச்சிருக்கேன். ஏன்னா மனிதநேயத்துக்கு இணையான வாழ்க்கையில மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு கல்லூரியிலும் வந்து டாக்டரும் இன்ஜினியரும் உருவாகலாம். ஆனா நல்ல மனிதர்களை உருவாக்குறது தான் எனக்கு தெரிஞ்ச சிறந்த கல்லூரி. இந்த ஏசிஎஸ் கல்லூரி நிச்சயமா அப்படி ஒரு கல்லூரியா இருக்கணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்க்கைகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்னு பேரு எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆரே ஒரு யூனிவர்சிட்டி தான். எம்ஜிஆர் அவரே ஒரு யூனிவர்சிட்டி தான். அவருடைய பேரா இருக்கிற யூனிவர்சிட்டி மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு யூனிவர்சிட்டி. உங்களுடைய இந்த 25வது ஆண்டு விழாவில் நான் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்க நிறுவனர் பேர் ஏசி சண்முகம் கிடையாது, ஏசி இன்னுகம். இன்னுகம் தான் ரொம்ப சிரிச்ச முடியாது. எப்ப பார்த்தாலும் எப்பவுமே சிரிச்ச மாதிரியே இருப்பாரு. அப்புறம் அவங்க ஏசிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச அவருடைய இனிஷியல் மாதிரி தெரியல. அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் ஏசி. அவ்வளவு கூலான ஒரு பர்சன். அவர் வந்து இங்க பார்த்தேன் எக்ஸ்எம்எல்ஏ எக்ஸ்எம்பி எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் விட பெருமையான ஒரு விஷயம். நாளைக்கு இந்தியாவுடைய சிஎம்களையும் பிஎம்களையும் உருவாக்குற ஒரு பெரிய கிங் மேக்கரா இருக்க போறவர் வந்து நிச்சயமா ஏசி சண்முகம் அவர்கள். அவரை கிங் மேக்கர்னா நீங்க யார்? நீங்க தான் கிங், நீங்க தான் குயின். நாளை இந்தியாவே ஆள போறது நீங்க தான். உங்களை தான் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காரு 2020 வந்து இந்தியா வல்லரசு
அரவிந்த் அவர்களுக்கும், திரு செந்தில் பாண்டியன் அவர்களுக்கும், IAS அவர்களுக்கும், திரு அபய் சண்முகன், அபய் நடராஜன் அவர்களுக்கும், மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும், அப்படியே என்னுடைய காதலுக்குரிய கார்த்தி அவர்களுக்கும். நானும் காதலுக்குரியன்னு சொல்றேன். ஏன்னா கார்த்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு ஆண்களை பிடிக்கணும், ஆண்களுக்கு பெண்களை பிடிக்கணும்னு சாதாரணமான விஷயம். ஒரு ஆணுக்கு ஆணை பிடிக்கணும்னு அந்த ஆண் எவ்வளவு அழகான ஆணா இருக்க முடியும். அப்படி கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்த்தி அவர்களுக்கும் எல்லாருக்கும் தான் வணக்கத்தை நான் ரொம்ப லேட்டா சொல்றேன். கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல மைக்கை கேளுங்க, அப்புறம் கேள்வி கேட்கலாம். நான் என்னுடைய புத்தகம் திருக்கல்கள் ஒரு புத்தகத்துல நிறைய காதல் கவிதைகள் எழுதியிருக்கேன். அதுல ஒண்ணு விலக விலக புள்ளிதானே நீ எப்படி விசுரோகம், விலக விலக புள்ளிதானே நீ மட்டும் எப்படி விசுரோகம். தட் இஸ் நம்மளை விட்டு ஒரு பொருள் போக போக புள்ளியா மாறி மறைஞ்சு போயிடும். ஆனா நீ மட்டும் என்னை விட்டு விலகி போறேன்னு சொல்ற, ஆனா நீ மனசுக்குள்ள ஒரு விசுரோகமா எடுத்திருக்கே, அது எப்படி? விலக விலக புள்ளிதானே நீ மட்டும் எப்படி விசுரோகம். நான் என்னுடைய எவ்வளவு பேர் என்னுடைய பேஸ்புக் ட்விட்டர் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய பேஸ்புக் அக்கௌண்ட் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் இருக்கும். முந்தான கூட நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். பேச சொன்னா திக்குது, உன் பேரை சொன்னா தித்திக்குது. பேச சொன்னா திக்குது, உன் பேரை சொன்னா தித்திக்குது. இது லேட்டஸ்டா எழுதின ஒரு காதல் கவிதை. ஆனா காதல் கவிதை சொல்லுங்கன்னு கேட்டவருக்கு வயசு குறைஞ்சபட்சம் 55 இருக்குன்னு நினைக்கிறேன். இது எதுக்காக சொல்லுங்க, காதலுக்கு வயசுலாம் ஒரு மண்ணாங்கடி கிடையாது. காதலை கணக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். இப்ப கூட கார்த்தி சொன்னாரு எனக்கு வயசாயிடுச்சு எல்லாம் சொன்னாங்க. சும்மா அவர் சொல்றது அதை நம்பாதீங்க. உண்மையான விஷயம், நான் ஸ்கூல் ஃபைனல் மட்டும்தான் முடிச்சேன், காலேஜுக்கு போகவே இல்லை. அதனாலதான் இப்பெல்லாம் உங்க காலேஜ்ல இங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. என்ன சொல்றது, பொறாமைன்னா தாங்க முடியாத அளவுக்கு பொறாமையா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் ஏன் கல்லூரிக்கு போக முடியலன்னா காதல் பண்ணுவேன் அந்த பயம்லாம் கிடையாது. கல்லூரிக்கு அனுப்புறதுக்கான வசதி கிடையாது. அதான் உண்மையான ஒரு விஷயம். பொதுவாக இந்த கல்லூரி ஃபங்க்ஷன்லாம் பேசும்போது நான் படிப்பை விட முயற்சியை பற்றி அதிகமா பேசுவேன். காரணம் என்னன்னா, நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சேன். கவர்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஸ்கூல்ல டீச்சர்லாம் நல்லா படிப்பாங்க. அந்த ஸ்கூல்ல டீச்சர்லாம் நல்லா படிப்பாங்க. குமுதம் மாணவர்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா படிப்பாங்க. எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களே கேள்வி எழுதி கீழே அவங்களே பதில் எழுதுவாங்க. அதை பார்த்து டாப் அடிக்கிற பசங்க எல்லாம் பாஸ் ஆகிடுவாங்க. நானும் அப்படிதான் பாஸ் ஆனேன். கிட்டத்தட்ட ஒரு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படிச்சுட்டு, என்னமா இல்ல மைக் வந்ததுக்கு அப்புறம் கேளுங்க, அதுவும் நீங்க கேட்டீங்கன்னா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய படிப்பை விட நான் முயற்சியை பத்தி நிறைய பேசுறது மட்டும்தான் நான் லாயக்கான ஒரு விஷயம். அதனால எப்பவுமே நான் முயற்சியை பத்தி பேசுவேன். கார்த்தி சொல்லும்போது சொன்னாரு நமக்கு என்ன பிடிச்ச தொழிலோ அந்த தொழிலை பண்ணணும், அதான் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டேன். எனக்கு சினிமா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எந்த தகுதியும் இல்லை. இப்போ கார்த்திக்கு அட்லீஸ்ட் சிவகுமார் சாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் சாம்பவன் சினிமாவில் இருந்தாரு. எனக்கு அந்த மாதிரி யாருமே கிடையாது. எந்த கதவை தட்டினா இந்த சினிமா திறக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால இருக்கிற செவரெல்லாம் முட்டி முட்டி எங்கேயோ ஒரு இடத்துல அந்த செவ்வறு உடஞ்சுதான் நான் வெளியில வந்தேன். நான் முயற்சியை பற்றி சொல்றதுன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற விஷயங்கள் நிறைய வெற்றியோட தோல்விகள் தான் சந்திப்பீங்க. அப்படி தோல்வியை சந்திக்கும் போது நீங்க தொடர்ந்து போகக்கூடாது, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்க தெரியுங்களா, அதுதான் மிகப்பெரிய வெற்றியாளக்கூடிய ஒரு பெரிய விஷயம். நான் புதுக்கவிதைன்னு ஒரு படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச ஒரு படத்துல, ஆமா இந்த இடத்துல நீங்க கை தட்டணும். கை தட்டுறது 2 விஷயத்துக்காக. ஒண்ணு நான் கணிச்சுக்கணும், அப்படி கணிச்சுக்கணும். 2வது நீங்க கை கட்டும் போது இந்த கையில இருக்க நரம்புலாம் என்ன ஒண்ணு ஆக்டிவேட் ஆகி பிளட் சர்க்குலேஷன் உடம்பு பூரா சரியா இருக்கும். அதுக்காக கை கட்டுங்கன்னு சொல்றேன். புதுக்கவிதையில் ஒரு படத்துல புதுக்கவிதையில் ஒரு படத்தை நான் ஒரு 5-6 சீன் மட்டுமே நடிச்சேன். அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு நான் திருச்சியில இருந்தேன். கூட என்னுடைய தம்பி இருந்தாப்ல. தம்பி மத்தியானம் மேட்னி ஷோ போகலான்னு கூப்பிட்டாரு. அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க நான் அந்த படத்துல ஒரு 5-6 சீன் நடிச்சிருக்கேன், ஜனங்கள்லாம் பார்த்தாங்கன்னா ஆட்டோகிராஃப் அதுன்னு பயங்கரமா கூட்டிடுவாங்க, அதனால நீ போயிட்டு வா, நான் ஈவினிங் ஷோ வரேன் அப்படின்னு. அவர் மேட்னி ஷோ போய் பார்த்துட்டு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமா அவர் சொன்ன, நான் கேட்டேன் எப்படி இருந்தது என்னோட போர்ஷன் கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் பார்த்த மேட்னி ஷோல நீ வரல, ஒருவேளை ஈவினிங் ஷோல வருவியோ நம்ம எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்படியே என்னன்னா படத்துல டோட்டலா கட் பண்ணிட்டாங்க, ஒரு ஃப்ரேம் கூட இல்லாம கட் பண்ணிட்டாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இனிமேல் சினிமா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயில போய் உடனே பாக்கியராஜ் சட்டத்தில் அசிஸ்டன்டா சேர்ந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் புதிய பாதையான ஒரு படத்தில் நானே நடிச்சேன். எதுக்கு சொல்லுன்னா, முயற்சியை மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் விடவே கூடாது. அது காதலிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையில முன்னேறதா இருந்தாலும் சரி, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி. அது சார், நீங்க ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருக்கீங்க. லவ் பண்ணிருக்கீங்களா? நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றீங்க. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கேன், லவ் பண்ண போறேன். அது யாருன்னா என்னுடைய கண்ணாடியர். அது யாருன்னா என்னுடைய கண்ணாடியர்.
நிஜமாவே நம்ம லவ் வேற ஒரு இடத்துல கொடுத்துட்டு அதே அளவு நமக்கு ஈக்குவல் அமௌண்ட் கிடைக்குமா நம்ம எதிர்பார்க்கறது வந்து தோத்து போயிடுவோம் பல நேரத்துல. அதுக்கு பிறகு நான் தான் முதலே சொன்னேன், என்ன நானே லவ் பண்றது. கூட யாராவது கேட்டாங்க, எப்படி சார் நீங்க அப்படியே இருக்கீங்க? நான் சொன்ன ஒரு 500 வருஷமா இப்படியே தான் இருக்கேன், அழகா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளே மெருகேற்றிக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதனால நான் தொடர்ந்து காதலிக்கிறது என்னுடைய கண்ணாடியை, முதல் பார்க்கிற கண்ணாடியை. சூர்யா இருக்கிற மேடையில நான் வேற சொல்லுவேன், இந்த மேடையில கார்த்திகா எனக்கு பிடிக்கும். அப்புறம் நான் வந்து அது நல்லா ஒதுங்க முடியாது. ரசிகர் இப்ப விஜய் ரசிகர், சூர்யா ரசிகர் அப்படிலாம் தனித்தனியா நான் பிரிய முடியாது. எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் பிடிச்ச அம்சங்கள் நிறைய இருக்கும். அதனால நான் கண்டபடி எல்லாரையும் காதலிச்சு தான் ஆகணும். சார் உங்ககிட்ட பொக்கே தரணும் சார், ஆனா இது விட மாட்டேங்க சார். நான் முதலே சொன்னேன், நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த பசங்களை விட்டு ஏதாவது பொக்கே கொடுக்க சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு பத்திரிக்கை ஒரு மரியாதை இருக்கும். முக்கியமாரியே ஒரு பொண்ணை வந்து நான் பொக்கே கொடுக்கிறேன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க அழகுக்கு எனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இல்ல அவங்களுக்கு நேரம் ஆகுது. அதனால என்ன பண்றேன், 26வது வருஷம் ஆனுவல் டேல உங்களோட டேல மட்டும் இல்ல நைட்லயும் வந்து நான் கலந்துட்டு உங்களோட பேசுறதுக்கு நானும் விருப்பமா இருக்கேன். இப்படி ஒரு அரிய வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்ப நான் சொன்ன முதல்ல ஸ்கூல் ஃபைனல் மட்டுமே முடிச்சிருக்கேன். எனக்கு கல்லூரியில் கிடைக்கிற அந்த வரவேற்புங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். உங்க எல்லாருக்கும் ஆக்சுவலா நான் வரும்போது ஒரு வெத்து பேப்பர் மாதிரி வந்தேன். இப்ப நிறைய ஒரு கவிதை புத்தகம் மாதிரி போறேன். கவிதைங்கிறது உங்களை எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். உங்க எல்லாரையும் மனசுக்குள்ள சொன்னதுக்கு ஒரு கவிதை புத்தகம் மாதிரி உங்க இடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.